ஆ கைஸ் இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போன கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உண்டான பிளானிங் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சைக்காலஜி இந்த மாதிரி ட்ரேடிங் பிளான் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து போன கிளாஸஸ்லலாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் ஆக்ஷனோட பேசிக்கு உள்ள என்டர் ஆகுறோம். சரிங்களா? ஸோ இப்போ ப்ரைஸ் ஆக்ஷனோட பேசிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரைஸ் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை வந்து நமக்கு அடிக்கடி கிரியேட் பண்ணுது. அப்படின்னா என்ன? அந்த இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னா என்ன? அது எப்படி கிரியேட் ஆகுது? பையர் செல்லரோட சைக்காலஜி அந்த லெவல்ஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பையர் செல்லரோட சைக்காலஜி இல்லைங்களா? ஸோ பையர் செல்லர் தான் என்ன பண்ணுறாங்க, நமக்கு மார்க்கெட்டில் வந்து மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க. நீங்கள் பையராக இருக்கும்போது பையர், செல்லராக இருக்கும்போது செல்லர். நீங்கள் வந்து பையராக இருந்து செல்லராகவும் மாறுவீங்க, செல்லராக இருந்து பையராகவும் மாறுவீங்க. இது வந்து தொடர்ந்து நடக்கும். சரிங்களா? அது நீங்கள் மார்க்கெட்டை எந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படிங்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. சரிங்களா? இப்போது பையர் செல்லர் சைக்காலஜினா என்ன அப்படிங்கிறத நம்ம சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உங்கள் ஊர் ஏதாவது ஒரு ஊரை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஊரில் வந்து கோல்டு வந்து எல்லாத்துக்குமே வாங்கணும்னு விருப்பம் இருக்குது இல்லைங்களா? நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ எல்லாமே கோல்டு வந்து நமக்கு வாங்கணுங்கிற விருப்பம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அதை ஒரு பேசிக்காக வச்சுக்குவோம். சரிங்களா? இப்போ வந்து கோல்டு வந்து ஒரு கிராமுக்கு வந்து 3000 ரூபாய் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வச்சுக்குவோம். கோல்டோட ப்ரைஸ் வந்து கிராமுக்கு 3000 ரூபாய் இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களோட ஊருக்கு தெரிய வருது. சரிங்களா? உங்க ஊர்ல வந்து ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த 1000 பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 3000 ரூபாய்ங்கிறத ஒரு சில பேர் வாங்குறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வாங்குறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்காது. இல்ல இதை விட கம்மியா வந்தா வாங்கிக்கலாம்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட் திங்கிங் பண்ணுவாங்க இல்லைங்களா? இப்போ அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு இந்த ரூ. 3000 பிரைஸ்ல ஒரு 500 பேர் பை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 500 பேரு பை பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ரூ. 3000ங்கிற அந்த பிரைஸ் லெவல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரூ. 3000ங்கிற அந்த பிரைஸ் லெவல்ல வந்து ஒரு 500 குவான்டிட்டி வந்து என்ன ஆயிடுது? 500 பேர் வந்து அது எவ்வளோ குவான்டிட்டி பை பண்றாங்கன்னு தெரியாது நமக்கு. அதிகமான குவான்டிட்டியா கூட இருக்கலாம். 500 பேருங்கிறது வந்து மொத்தமா சேர்த்து ஒரு ஒரு கிராம் அப்படின்னா, ஒரு 1000 கிராம். அதாவது விச் மீன்ஸ் 1 கிலோ கூட வாங்கியிருக்கலாம். டோட்டலா சேர்த்து. இல்ல 1/2 கிலோ வாங்கியிருக்கலாம். எப்படியோ இருக்கட்டும். 500 பேர் இங்க பையரா இருக்காங்க. அதோட குவான்டிட்டியும் மெஷர் பண்ணோம்னா 1 கேஜி அப்படிங்கிறது வந்து 1000 கிராம் அப்படிங்கிறது வந்து வந்துருதுன்னு வச்சுக்கங்க. அப்போ அடுத்த லெவல் அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு நீங்க இமேஜினேஷன் பண்ணீங்கன்னா, பிரைஸ் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லெவலுக்கு போகுது. ரூ. 3500 போகுதுன்னு வச்சுக்கோங்க. ரூ. 3500 போகுது. எப்படி போகும்? அது எப்படிங்க தன்னால போகும்? உங்க ஊர மட்டும் கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ ஐ ஐநூ ரூ. 3500 போகுது அப்படின்னா, எப்படி அந்த பிரைஸ் போகும்? அப்படின்னா, இப்போ ஒரு மொத்தமாவே 1 கேஜி கோல்டு தான் இருக்குது. அந்த 1 கேஜி கோல்ட வந்து 500 மெம்பர்ஸ் வந்து அக்யூசியேஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட்ல வந்து கோல்டே கிடையாது. அதாவது உங்க ஊர பொறுத்தவரைக்கும் மட்டும் நான் சொல்றேன். ஸோ கோல்டுங்கிறது இந்தியா ஃபுல்லா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஃபுல்லா நெறைய இருக்கும். ஆனா அத பத்தி நான் சொல்ல வரல. உங்க ஊர மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு, நம்ம அங்க மட்டும் இருக்கிறதா ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்குவோம். அப்போ இந்த 3000 பேர் வித்தா தான் அடுத்து என்ன ஆகும்? கோல்டு வந்து புழக்கத்துல வரும் இல்லையா? இப்போ வந்து ஒரு ரூ. 500 எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சா போதுன்னு சொல்லி ஒரு ஒரு இந்த 500 பேர்த்துல ஒரு 250 பேர் யோசிக்கிறாங்கன்னு வைங்க. 250 பேர் யோசிக்கிறாங்க. அதாவது 250 பேர் செல்லரா மாற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 500 பேர் பையரா இருந்தவங்க 250 பேர் என்ன ஆயிருது? செல்லரா மாற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ செல்லரா மாற ஆரம்பிச்சு இந்த 3500ன்னு இருக்கு இல்லைங்களா? இந்த 3500 அப்படிங்கிற பிரைஸ் இருந்தால் நான் குடுக்குறேன். ஏன்னா அடுத்து வாங்கக்கூடிய பையர்ஸ்க்கு வந்து ரூ. 500 எனக்கு சேர்த்தி குடுத்தா, நான் வந்து வாங்கிக்கிறேன். அதாவது நான் வந்து செல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நெறைய பேர் யோசிக்கிறாங்க. மீதி ஒரு 500 பேர் இருப்பாங்க. அப்ப இந்த 500 பேர ஏற்கனவே வாங்குன 500 பேர் இருப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் மார்க்கெட்ல வந்து 1000 பேர் இருக்காங்க. சரிங்களா? 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. அப்போ இந்த 1000 பேர்ல எத்தனையோ பேர் திங்க் பண்ணலாம். எத்தனையோ பேர் திங்க் பண்ணாம இருக்கலாம். ஆனால் இந்த குவான்டிட்டி 3500ங்கிற குவான்டிட்டி 3500ங்கிற பிரைஸ்ல ஒரு 250 பேர் 300 பேர் பை பண்றாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். சரிங்களா?
இப்போ பை பண்றாங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிரைஸ் லெவலா வந்து கிரியேட் ஆகுது. ஏன்னா இங்க வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இந்த பிரைஸ்ல வந்து ஒரு ஹெவி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஆனால் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரூ. 3000 அப்படிங்கிற பிரைஸ்ல நடந்த டிரான்சாக்ஷனுக்கும், இந்த 3500 அப்படிங்கிற பிரைஸ்ல நடந்த டிரான்சாக்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ மார்க்கெட்டோட கடைசி விலை எவ்வளோ? இப்போ மார்க்கெட்டோட பிரைஸ் கடைசியான பிரைஸ் க்ளோசிங் பிரைஸ் எவ்வளோ? 3500 பர் கிராம் சரிங்களா? 3500 பர் கிராமுக்கு வந்து இப்போ மார்க்கெட்டோட கடைசி பிரைஸ். ஆனால் ரூ. 3000 அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த பிரைஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியான பிரைஸ் இல்லைங்களா? அப்போ என்ன பண்றாங்க? என்ன யோசிக்கிறாங்க? இந்த மார்க்கெட் பிரைஸ் எல்லா மக்களும் பார்த்திருப்பாங்க இல்லையா? உங்க ஊர்ல இருக்கிற அந்த 1000 பேரும் பார்த்திருப்பாங்க. 1000 பையரா, செல்லரா தெரியாது. ஆனா 1000 மக்கள். சரிங்களா? பையரா, செல்லரா மாறக்கூடிய 1000 பேர் வந்து என்ன ஆகுறாங்க? இந்த மார்க்கெட் பிரைஸ பார்க்குறாங்க. இவங்களோட மைண்ட்ல என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ரூ. 3000 பிரைஸ் இருந்தது. அதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்லைடு போட்டுக்கலாம். ஸோ பையர் செல்லரோட ஆக்டிவிட்டி அண்ட் சைக்காலஜி அப்படின்னு வச்சுக்குவோம் இத. இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த மக்கள் வந்து அந்த 1000 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து பிரைஸ் வந்து ரூ. 3000 இருந்தது இல்லைங்களா? அதுக்கப்புறம் ரூ. 3500 போச்சு. இப்போ இதுல வாங்குறவங்களும் இருப்பாங்க, பையரும் இருப்பாங்க, செல்லரும் இருப்பாங்க. அப்போ இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தோணும் அப்படின்னா, பிரைஸ் வந்து ரூ. 3000 இருந்தது. ரூ. 3500 போயிடுச்சு. அங்க வந்து ஒரு 250 பேர் பக்கமா வாங்கியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பேருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பிரைஸ பொறுத்து நமக்கு என்ன ஆகும்? குவான்டிட்டி கம்மியாகிறது, அதிகமாகறத பொறுத்து ஒரு லெவல்ஸ் கிரியேட் ஆகுது இல்லையா? இப்போ மார்க்கெட்ல வந்து இந்த 250 பேர் இருக்காங்க இல்லையா? இந்த 250 பேரும் என்ன பண்றாங்க? இங்க 500 பேரு வாங்கியிருந்தாங்க. இந்த 500 பேர்ல 250 பேர் இங்க செல் பண்றாங்க. ஆனா முழுசா எல்லாருமே வந்து தாங்கிட்ட இருக்கிற எல்லா கோல்டையும் செல் பண்றாங்களான்னு தெரியாது. ஆனா ஒரு ரூ. 500 எக்ஸ்ட்ரா குடுத்தா கோல்ட வந்து நானு செல் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, அத வாங்குறதுக்கு நெறைய பையர்ஸ் தயாரா இந்த இடத்துல வர்றாங்க. அதனால இந்த செல்லர்ஸ் என்ன பண்றாங்க? செல் பண்றாங்க. ஆனா எவ்வளோ குவான்டிட்டி ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இங்க கேப்சர் பண்ணது 1000 கிராமு. 1000 கிராமு. இங்க வந்து டோட்டலா இந்த 500 பேர் அக்யூர் பண்ணது. இங்க இந்த 250 பேர் ரிலீஸ் பண்றாங்க இல்லையா? அந்த கோல்டு வந்து எவ்வளோ குவான்டிட்டில ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியாது. மேபி ஒரு 300 கிராமா கூட இருக்கலாம். 300 கிராமா இருக்கலாம். இல்ல 100 கிராமா கூட இருக்கலாம். அப்போ 100 கிராமோட லெவலுக்கு தான் இங்க வந்து என்ன ஆயிடுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவோம். ஒரு 300 கிராம் வச்சுக்குவோம். 300 கிராம்ங்கிற லெவலுக்கு தான் இங்க வந்து கோல்டு வந்து சப்ளை வந்து இங்க கிரியேட் ஆயிருக்குது. அதாவது 250 பேரு 100 கிராம்ங்கிற குவான்டிட்டியில கோல்டு வந்து 3500 பிரைஸுக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அத பையர்ஸ் பை பண்ணியிருக்காங்கன்னா, இங்க அக்யூர் பண்ண வெயிட்டேஜ் வந்து அதிகம். சரிங்களா? கம்பேரிசன் டூ 3000ங்கும்போது இதோட வெயிட் வந்து இந்த லெவலோட வெயிட் வந்து என்ன ஆகுது? அதிகம். சரிங்களா? ஸோ பையர் வந்து என்ன ஆயிருக்காங்க? ஸ்ட்ராங் பையர்ஸ். ஸ்ட்ராங் குவான்டிட்டி, ஸ்ட்ராங் வால்யூம் சரிங்களா? 2மே இருந்திருக்கு. ஸோ இந்த லெவல் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான லெவல் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்றோம். செகண்ட் வந்து ரூ. 3500 சேல் பண்ற இந்த லெவல் இருக்கு இல்லைங்களா? இந்த லெவல் வந்து ஒரு ஒரு மீடியமான ஒரு லெவலா நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். மீடியமான ஒரு லெவல். கம்பேரிசன் தானே. நீங்க வந்து செப்பரேட்டா இந்த 3000ன்னு பார்க்கும்போது, இன்னும் 2000த்துல வேற ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கலாம். ஆனா நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால இத சொல்றேன் நானு. அப்போ இந்த இடத்துல 3500 அப்படின்னு போகும்போது, இந்த இடத்துல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த லெவல்ங்கிறது வந்து கம்பேரிசன் டூ 3000ங்கும்போது இது ஒரு மீடியம் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதை எப்படி பார்த்தாலும் இதை விட கம்மி ஆன லெவல். ஆனா இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். ஏன்னா ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து என்ன ஆகுது? இந்த ரூ. 3500 வாங்குனாங்க இல்லைங்களா? இந்த ச பையர்ஸ் வந்து வாங்குனாங்க இல்லையா? இங்க ஒரு 250 பேர் செல் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 250 பேர் பை பண்ணியிருக்கணும். இல்ல ஒரு ஒரு 100 பேரே சேர்ந்து அந்த 250 பேர்த்தோட குவான்டிட்டிய பை பண்ணியிருக்கலாம். ஸோ கம்மியான ஆட்கள் 300 குவான்டிட்டிய அக்யூர் பண்ணியிருக்காங்க. இங்க நீங்க யோசிச்சீங்கன்னா 250 பேர் அக்யூர் பண்ண ஒரு குவான்டிட்டிய இங்க 100 பேரு அக்யூர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ரொம்ப லோ வால்யூம் அதாவது ரொம்ப லோ குவான்டிட்டிலேயே அதாவது லோ பையர்ஸ் கவுண்டிங்லேயே ஹை வால்யூம் அக்யூர் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து அதிகமான லெவல் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாமே.
இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் ஏன்னா 100 பேர் சேர்ந்து 300 கிராம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 250 பேர் விற்றதை 100 பேரே வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ஹெவியான பணம் வச்சிருக்கிற பையர்ஸ் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் நம்ம திங்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஆனால் நமக்கு தேவையான இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் லெவல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. இப்போ அடுத்த லெவல் வந்து என்ன ஆகும்னா, இந்த 3000 இப்போ இங்கேயும் ஆட்கள் இருக்காங்க. 3000 ரூபாய் அப்படிங்கிறதுலையும் ஆட்கள் இருக்காங்க, 3500 ரூபாய் அப்படிங்கிறதுலையும் ஆட்கள் இருக்காங்க. இங்கே பார்த்துட்டு இருக்கிற டோட்டல் மக்கள் அதாவது 1000 பேர் அப்படிங்கிறது இதுக்குள்ளேயும் இருக்கலாம், இல்லை இதுக்கு வெளியும் கொஞ்சம் பேர் இருக்கலாம். 500 பேர் இருக்காங்கன்னா 500 பேர் இங்கேயும் இருக்கலாம். ஸோ மாறி மாறி வரலாம், எப்படி வேணா இருக்கட்டும். ஆனால் மொத்த மக்களோட பார்வையில் இப்போ ப்ரைஸ் வந்து 3000 ரூபாய் இருந்தது, அதுக்கப்புறம் 3500 ரூபாய் போச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து என்ன இருக்குங்க, இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் வந்து எல்லாத்தோட மைண்ட்லயும் இருக்கும். சரிங்களா? அப்போ அடுத்து என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, இந்த 3500 ரூபாயோட அதிகமா போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப கொஞ்சம் பேர் வந்து வாங்குறாங்க. அப்படிங்கும்போது இந்த 3500க்கு வாங்கினாங்க இல்லைங்களா, இவங்க வந்து அதை விட அதிகமா தான் செல் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து நான் வாங்குற பிரைஸை விட அதிகமா வித்தாதான் எனக்கு லாபங்கிற நோக்கத்துல தான் எல்லாருமே வருவாங்க. சரிங்களா? அப்படிங்கும்போது 3500 ரூபாய்க்கு வாங்கின மக்கள் அடுத்து வந்து 3900 ரூபாய் கொண்டு போறாங்க. 3900 ரூபாய் எனக்கு வந்தாதான் நான் விற்பேன், செல் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பிடிவாதமா நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெட்டிங் பண்றாங்க. ஏன்னா பிரைஸுங்கிறது இவங்க 3000 தான். இப்போ மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ, 3500. ப்ரீவியஸ் மார்க்கெட் பிரைஸ் வந்து 3000. சரிங்களா? ப்ரீவியஸ் மார்க்கெட் பிரைஸ் 3000. அப்போ பார்க்குற மக்கள் வந்து மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ இன்னும் அதிகமாக போகும்னு நினைப்பாங்க. அப்போ அவங்க நினைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி செல்லரும் வந்து 3900 ரூபாய்க்கு தான் நான் செல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்கும் இந்த இடத்துல அப்படின்னா, 3900 ரூபாய்க்கு மக்கள் விலை கொடுத்து வாங்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல டிமாண்ட் கிரியேட் ஆகும் இல்லையா? டிமாண்ட் இந்த 3900 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் லெவலுக்கு இந்த டிமாண்ட் கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆச்சுன்னா இந்த 3900 ரூபாய் அப்படின்னு பெட்டிங் பண்ணியிருக்கிற அந்த செல்லர் இருக்காங்க இல்லைங்களா, அந்த பை பண்ணி செல் பண்றாங்க இல்லைங்களா, அவங்களோட ஆசை வந்து நிறைவேறும். அப்போ 3900 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ்க்கு டிமாண்ட் இருக்குன்னா தான் அது டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா மக்கள் வெயிட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னும் குறையட்டும் குறையட்டும் குறையட்டும்னு வெயிட் பண்றாங்க. அப்போ 3900 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ்க்கு நம்ம விற்கலாம்னு நினைச்சிட்டு இருந்த பிரைஸ்க்கு டிரான்சாக்ஷன் நடக்கல. சரிங்களா? அப்ப என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா விலைய குறைக்கிறாங்க. சரி, ஒரு 10 பேர் என்ன நினைக்கிறாங்க, 3700 ரூபாய்க்கு நான் தரேன் அப்படிங்கிறாங்க. அப்போ கொஞ்சம் பேர் வந்து குவான்டிட்டி டிரான்சாக்ஷன் பண்றாங்க. இந்த 3900 ரூபாய்ங்கிறது ரொம்ப ஹையஸ்ட் பிரைஸ், இப்போ இந்த மார்க்கெட் பிரைஸ்க்கு வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு 10 நாள் வந்து மார்க்கெட் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு அப்படின்னா, அப்போ அடுத்த லெவல் டிரான்சாக்ஷன் வந்து 3700ல நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மக்கள் வந்து வாங்குறதுக்கு விருப்பப்படல, டிமாண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, குவான்டிட்டி வந்து ஃபில் ஆகல அப்படின்னா 3700 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு சிலர் தயாரா இருக்கும்போது அப்ப என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து உள்ள வராங்க. 3700ங்கிற லெவல என்ன பண்றாங்க, டிரான்சாக்ஷன் நடத்துறாங்க. அப்போ அந்த இடத்துல ஃபுல் குவான்டிட்டி கை மாறிடுது. ஓகேங்களா? 3700 ரூபாயில 300 கிராம் குவான்டிட்டியும் கை மாறிதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் மாறி மாறி. நீங்க இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். அப்போ 3700 அப்படிங்கிற பிரைஸ் இதாகுது. ஓகேங்களா? அப்போ இதுல வந்து கொஞ்சம் பேர் செல் பண்றாங்க. 90% ஆஃப் பீப்புள் வந்து செல் பண்ணிடுறாங்க. அந்த 3900 ரூபாங்கிற விலையில விற்கலாம்னு நினைச்சிட்டு இருந்த பேரு இப்போ 3700 ரூபாய்ங்கிற பிரைஸ்லயே எல்லா குவான்டிட்டி நடக்குது அப்படிங்கிறதுனால சரி பரவாயில்ல, 200 ரூபாய் நமக்கு லாபம் தானே, ஏன்னா அவங்க 3500 ரூபாய் பிரைஸ்ல வாங்கினவங்க தான். அப்போ செல் பண்றாங்க. ஒரு 10% பேர் வந்து என்ன பண்றாங்க, வெயிட் பண்றாங்க. அப்போ மார்க்கெட் வந்து 3700 ரூபா தான் கடைசி பிரைஸ் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு பார்க்கும்போது, செல்லர் என்ன பண்றாங்க, சரி இன்னும் கொஞ்சம் கம்மியா, சாரி ஃபியூச்சர் பையர்ஸ் என்ன பண்றாங்க, இன்னும் கொஞ்சம் கம்மியா கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி 3600 ரூபாய்க்கு கொடுத்தால் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹெவி குவான்டிட்டி பெட்டிங் பண்றாங்க மக்கள். சரிங்களா? அப்ப என்ன நடக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3700 ரூபாய் பிரைஸ்ல கடைசி டிரான்சாக்ஷன் நடந்தது. அடுத்து அந்த கொஞ்சம் பேர் விற்காம இருந்தாங்களே அந்த 10% பேரும், என்ன ஃபர்ஸ்ட் 3900 ரூபாய் அவங்களோட மைண்ட்ல என்ன இருக்குன்னா, என்ன ஃபர்ஸ்ட் 3900 ரூபாய் வச்சோம், அதுவும் நடக்கல, கடைசியில 3700 ரூபாய் வந்துச்சு, அந்த டைம்ல விற்காம விட்டுட்டோம், இப்போ திரும்ப 3600 ரூபாய்க்கு கேட்கறாங்க. இப்போ 100 ரூபாய் லாபத்துல தான் இருக்குது நம்ம வாங்கினதுல, ஏன்னா அவங்க 3500 ரூபாய் பிரைஸ்ல வாங்கினவங்க தானே. அப்போ பேசாம வித்தரலாம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா?
ஸோ ஏன்னா குறைஞ்சிட்டே வருது. அவங்களோட பர்செப்ஷன்ல மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு? குறைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா அவங்கள வாங்குன என்ன விலையோ அத வச்சு தானே அவங்க முடிவு பண்ணுவாங்க. அவங்க வந்து ரூ. 3500 வாங்குனாங்க. அப்போ ரூ. 3900 போச்சு. அப்புறம் திரும்ப ரூ. 3700 வந்துச்சு. அப்புறம் ரூ. 3600 கேட்கறாங்க அப்படிங்கும்போது மார்க்கெட் குறைஞ்சிட்டே வருது. பேசாம ரூ. 100 லாபத்துல இருக்கு. எக்ஸிட் ஆயிரலாம்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரூ. 3600 மிச்ச குவான்டிட்டி கம்மியாயிரும். அப்போ மார்க்கெட்டோட பிரைஸை வந்து பிளாட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 3000 அதுக்கப்புறம் 3500 அதுக்கப்புறம் 3000 நடந்த டிரான்சாக்ஷன்னா 3700 அதுக்கப்புறம் 3600 சரிங்களா. இப்போ மார்க்கெட்டோட பர்செப்ஷன் வந்து ஒரு டிராயிங்ல கிரியேட் ஆயிடுச்சா. அப்போ மார்க்கெட் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்ல போய் 3700ங்கிற பிரைஸுக்கு மேல தாண்ட முடியாம 3600க்கு வருது அப்படின்னா இந்த இடம் என்ன இருக்கு 3700ங்கிற அந்த பாயிண்ட் வந்து என்ன இருக்கு மார்க்கெட் செல்லாக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது 3900 வரைக்கும் போகும்னு நினைச்சு பெட் பண்ணாங்க. ஆனா அது முடியல. அப்போ 3700ல நம்ம வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விச் மீன்ஸ் பை பண்ணவங்க என்ன ஆயிடுச்சு செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல செல்லர்ஸும் இருக்கிறாங்க, பையர்ஸும் இருக்கிறாங்க. செல்லர்ஸ் செல் பண்ண குவான்டிட்டியை பையர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுனால தான் இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் முடிஞ்சது. அதுக்கடுத்து ரூ. 3600 பிரைஸ்க்கு வந்துருச்சு சரிங்களா. அப்போ மார்க்கெட் என்ன இருக்கு மேலே போயிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த 3700ங்கிற பிரைஸ் லெவல் என்னது ஒரு இம்பார்ட்டன்டான லெவல்ஸ். மார்க்கெட் ஒரு டர்னிங் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு இம்பார்ட்டன்டான லெவல்ஸ்னு நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஏன்னா இங்கே வந்து ஒரு சைக்காலஜி ஆக்ட் ஆகிருக்குது. அப்போ எகெயின் வந்து 3600 விட்டு திரும்பவும் வந்து 3400 போகுதுன்னு வைங்க. அப்போ 3500க்கு வாங்கினவங்க எல்லாருமே ரூ. 100 லாஸ்ல இருக்காங்க. ஒருவேளை பேனிக் ஆகி அவங்க எல்லாருமே 3400 செல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ 3000 பிரைஸ்க்கு வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட லாபம் அந்த 3000 பிரைஸ்க்கு வாங்கினவங்களோட லாபம் வந்து ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் ஏறும்போது இவ்வளோ கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம பேப்பர்ல பார்க்குறோம் வேல்யூ மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி வேல்யூ மாதிரி நமக்கு மார்க்கெட் ஏறுச்சுன்னா நம்ம செல் பண்ணாதான் லாபம். ஆனால் நமக்கு அந்த பிரைசிங் பாயிண்ட்ல என்ன ஆகுது நமக்கு வந்து இப்போ செல் பண்ணா இந்த மார்க்கெட் வேல்யூக்கு உனக்கு இத்தனை ரூபா லாபம் கிடைக்குங்கிறது அந்த பிளஸ்ல மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம பார்த்துருப்போம் எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம பார்த்துருப்போம். அப்போ பையர் செல்லர்ஸும் மார்க்கெட்டை ஏற்ற ஏற்ற நமக்கு என்ன ஆகுது நம்மளோட வாங்கின ப்ரைஸ்ல இருந்து இப்போ கரண்ட் ப்ரைஸுக்கு நம்ம கால்குலேஷன் பண்ணி நம்மளோட வேல்யூவை நமக்கு காமிச்சிட்டே இருக்கு. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ 3000 வாங்கியிருக்கீங்க 3700 வரைக்கும் போச்சு. அப்போ நல்லா உங்களுக்கு 700 லாபம் வந்துச்சு. அப்புறம் திரும்ப 3600 வந்துச்சு. அப்புறம் 3400 வரும்போது உங்களோட லாபம் குறைஞ்சிட்டே வரதை நீங்க பாக்குறீங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீங்க எகைன் வந்து பேனிக் ஆயிடுறீங்க. 3400 வரைக்கும் மார்க்கெட் வந்துருச்சு. அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3000 குவான்டிட்டியில கிட்டத்தட்ட 1000 கிராம்ஸ் அக்யூர் பண்ணவங்கல கிட்டத்தட்ட 250 பேர் மாறி செல் பண்ணியிருக்காங்க. இப்படி டிஃபரன்ஸா நடக்கலாம். அப்புறம் திரும்பவும் பை பண்ணிருக்கலாம். எப்படி வேணா நடக்கலாம். ஆனால் பிரைசிங் லெவலுங்கிறது தான் நமக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த 3000 ரூபாய்க்கு வாங்கின மக்கள் விலை குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா அவங்களோட பர்செப்ஷன்ல 3700க்கு போச்சு. அங்கிருந்து கால்குலேட் பண்ணும்போது குறைஞ்சிட்டே வருது. அவங்களோட லாபம் குறையுதுங்கிறதுனால 3400 400 இப்போ லாபத்துல தான் இருக்குது. 700 இருந்துச்சு பரவாயில்ல. இப்போ 400 லாபத்துல தான் இருக்குது. பேசாம வித்துடலாம் அப்படிங்கிற ஒரு பேனிக் மோடுக்கு வரும்போது ஏன்னா விலை குறையும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அங்க கொஞ்சம் பேர் செல் அடிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து செல் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க 3000 வாங்கினவங்க எல்லாருமே இங்க 3400 செல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப என்ன ஆகும்னா இந்த 3400 ஒரு ஹெவி டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் ஆகுது சரிங்களா. ஹெவி டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ என்ன ஆயிடுது ஹெவி டிரான்சாக்ஷன் 3400 நிறைய பேர் செல் பண்ணிட்டாங்க சரிங்களா. அந்த பையர்ஸ் ஹோல்டிங் பண்ண இப்போ மார்க்கெட்டோட அதிகபட்ச சப்ளை கம்ப்ளீட் ஆனது 3400 சரிங்களா. இப்போ இந்த 3400 நிறைய பேர் வாங்கினா தானே கம்ப்ளீட் ஆகும். அப்போ கிட்டத்தட்ட 1000 கிராமுக்கு 900 குவான்டிட்டி வந்து இங்க இந்த 3400ங்கிற பிரைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ 900 குவான்டிட்டி அக்யூர் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க வெயிட் பண்றாங்க. அப்போ அவங்களும் லாபத்துல தானே வைப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க கடைசியா முன்னாடி முடிஞ்ச பிரைஸ் எவ்வளோ 3600 அப்படிங்கிற பிரைஸ். அப்போ 3600 நம்ம வந்து 3400 200 வாங்கினா வித்தரலாம். 200 வந்துச்சுன்னா வித்தரலாம் அப்படின்னு சொல்லி 3600 இந்த 900 குவான்டிட்டியும் பெட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இமேஜினேஷன். அப்போ மார்க்கெட் திரும்ப என்ன ஆகும் மார்க்கெட் 3400 சப்போர்ட் எடுத்து
அங்கே பையர்ஸ் வந்து பை பண்ணதுனால அங்கிருந்து சப்போர்ட் எடுத்து 3600 போகுது. எகெயின் வந்து ப்ரைஸிங்கோட பர்செப்ஷன் வந்து மார்க்கெட்டில் பார்க்குறவங்களுக்கு, பையர் செல்லர் பார்க்குறவங்களுக்கு 3400 ரூபாயிலிருந்து திரும்ப மேலே போகுதுப்பா அப்படிங்கிற ஒரு தாட் வரும். அப்போ இன்னும் மேலே போகும். ஏன்னா ஏற்கனவே என்ன இருக்குது 3700 வரைக்கும் போயிருக்குது. அப்போது அது வரைக்கும் போகும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி பையர்ஸும் செல்லர்ஸும் மாறி மாறி அவங்களோட பர்செப்ஷனில் ஒரு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் அவங்க எந்த ப்ரைஸ்க்கு வாங்கினாங்களோ அதிலிருந்து அடுத்தடுத்த ப்ரைஸை கம்பேர் பண்ணி மேலேயோ கீழேயோ கம்பேர் பண்ணி ஒரு பர்செப்ஷன் ஐடியா வந்து அவங்க மைண்டில் கிரியேட் ஆகுது. அப்படின்னு கிரியேட் ஆகும்போது தான் இந்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் நடக்குது. அப்போ இந்த மூவ்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பையர்ஸ் செல்லர்ஸோட சைக்காலஜி புரிஞ்ச மாதிரி. அப்போ பையர்ஸ் செல்லர்ஸோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மூவ்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. சரிங்களா? ரெண்டும் ஒன்று தானே. ஸோ உங்களுக்கு பையர் செல்லர்ஸோட சைக்காலஜி நீங்கள் பார்க்கறதுக்கு பதிலாக இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுது, அதில் தெரிஞ்சிருது. அப்போது நீங்கள் இனிமேல் வந்து ஒரு சார்ட்டை இங்கிருந்து ஒரு மார்க்கெட் ப்ரைஸுக்கு போய் அங்கிருந்து இறங்கி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஏறி அதுக்கப்புறம் இறங்கி அதுக்கப்புறம் மேலே ஏறி அதுக்கப்புறம் கொஞ்சமாக இறங்கி அதுக்கப்புறம் இப்படி ஏறிச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் இனிமேல் இப்போ இந்த தியரி தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டை பார்க்குற உங்களோட பர்செப்ஷன் என்ன ஆயிரும், மாறிடும். சரிங்களா? இந்த பர்செப்ஷன் தான் உங்களோட சைக்காலஜியில் நான் கொடுக்குற இப்போ இந்த விதை அப்படிங்கிற இந்த விஷயந்தான் வந்து உங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை இப்போ மாற்றுது. அப்போ உங்களுக்கு அடுத்த தடவை நீங்கள் இந்த சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும், ஓ இங்கே செல்லர் வந்திருக்கிறான், அப்புறம் எகெயின் வந்து இப்படி வந்திருக்கிறாங்க, அப்புறம் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்திருக்குது, அப்புறம் வந்து செல்லர்ஸோட கடைசியாக ப்ரைஸ் லெவலை பிரேக் பண்ணதுனால உடனே பையர்ஸ் எல்லாம் என்ன ஆகிட்டாங்க, உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. ஏன்னா கடைசியாக ஆனது வந்து 3700. அப்போது அதை விடவும் மேலே போகும்போது உடனே வந்து அதை விடவும் மேலே போகும் அப்படிங்கிற இந்த லெவலில் திங்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து உள்ள நுழைஞ்சிட்டாங்க. பையர்ஸ் வந்து ஹெவியாக பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த லெவல் வந்து இம்பார்ட்டண்டான லெவல், அதை பிரேக் பண்ணும்போது அடுத்த லெவல் கண்டிப்பாக வந்து மேலே போயிடும் அப்படின்னு உங்களுக்கு மைண்டில் என்ன ஆகிடும், தோண ஆரம்பிச்சிடும். இனிமேல் சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு இதுதான் தெரியும். ஸோ இதுதான் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து இந்த சைக்காலஜி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து அப்போது லெவல்ஸ், இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸை நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டு ஒன்ஸ் உடைச்சதுன்னா அடுத்த லெவல் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அது மேலிருந்து கீழே உடைச்சதுனாலும் அடுத்து கீழே இந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை கீழிருந்து உடைச்சதுனாலும் மார்க்கெட்டு இந்த லெவலை உடைச்சதுன்னா இந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இது உடைக்குதா இல்லை இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகுதா, அதாவது பிரேக் அவுட் ஆகுதா இல்லைன்னா ரிவர்சல் ஆகுதா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், தீர்மானிக்க போகிறோம். சரிங்களா? அப்போது உங்களுக்கு அடுத்த லெவல் என்ன அப்படின்னா பிரேக் அவுட் ஆக போகுதா உடைக்க போகுதா அப்படிங்கிற லெவலை தீர்மானிக்கிறதுக்கு உண்டான டெக்னிக்ஸ் தான் அடுத்த லெவல் உங்களுக்கு தேவை. சரிங்களா? அப்போது ஃபர்ஸ்ட் லெவல் மார்க் பண்ண தெரியணும், இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை மார்க் பண்ண தெரியணும். செகண்ட் லெவல் அதை உடைக்குதா இல்லை உடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கா, இல்லை ரிவர்சல் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கா, அப்படி ரிவர்சல் ஆச்சுன்னா எங்கே போகும், அடுத்த லெவல் இருக்கு இல்லையா, அடுத்த லெவலுக்கு போகும். அப்போ அதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணுறது, அப்போ அதுக்கு நடுவில் ஃப்ளக்சுவேஷன் ஆகுமா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அடுத்த லெவல் ஆஃப் விஷயங்களை டீச் பண்ண போகுது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. இதுக்கு தான் அடிப்படை. இது வந்து எல்லா மார்க்கெட்லேயும் ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம பேசுறது ப்ரைஸையும் பையரும் செல்லரும் சைக்காலஜி. அவங்க வந்து இதில் முக்கியமான இன்னொரு சின்ன பார்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த பையர்ஸும் செல்லர்ஸ்லையும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாத்தோட மைண்ட்லேயும் ஒரே விஷயங்கள் ஓடாது. பையர்ஸ் வந்து ஒரு சில பேர் வந்து இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸாக இருப்பாங்க. சரிங்களா? பெரிய கம்பெனி, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி கம்பெனிஸு, ஹெட்ஜ் ஃபண்ட் மாதிரி கம்பெனிஸு பையர்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்டு, வாரன் பஃபெட் மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட பையர்ஸ் வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த 3000 ரூபாய் ப்ரைஸு அப்படிங்கிற ப்ரைஸில் அந்த கோல்டை வந்து ஒரு 500 குவான்டிட்டி, சரிங்களா, 1000 குவான்டிட்டி இருந்திருக்குது, 500 குவான்டிட்டி பை பண்ணவங்க ஒருவேளை இன்வெஸ்டராக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னா இந்த 500 குவான்டிட்டி ரிலீஸே ஆகாது. 1000 கிராமில் இந்த 500 குவான்டிட்டி என்ன ஆகாது, ரிலீஸே ஆகாது மார்க்கெட்டில். ஏன்னா இவங்க வந்து லாங் டேர்ம் ஹோல்டர். இவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு பல வருஷங்கள் கூட ஆகலாம், ஒரு 5 இயர்ஸ் பீரியட் கூட ஆகலாம். அப்போது மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, இன்வெஸ்டர் வந்து அவங்க ஹோல்டு பண்ணும்போது என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் டோட்டல் சப்ளையிலேயே, டோட்டல் 1000 இருந்த சப்ளையிலேயே, டோட்டல் சப்ளையிலேயே என்ன ஆகிடுது, 500 வந்து ஹோல்ட் ஆயிடுது.
அவங்க விற்க போகிறதில்ல, அவங்க என்னமோ நடக்கட்டும்னு சொல்லி 5 இயர்ஸ் கழிச்சு விற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ டோட்டல் சப்ளையே கம்மியாகும்போது, டோட்டல் சப்ளையே டவுன் ஆகும்போது அந்த பொருளுக்கு உண்டான டிமாண்ட் என்ன ஆயிடுது, இன்க்ரீஸ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காகவே. சரிங்களா? ஏன்னா டோட்டல் சப்ளையே மார்க்கெட்டில் 1000 பேர்த்துக்கு 1000 கிராம் இருந்தது, இப்போ 1000 பேர்த்துக்கு 500 கிராம் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ 1000 பேர்த்துக்கும் சேர்த்து 500 கிராம் தான் இருக்குது. அந்த ஒரு 10% பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஹோல்டு பண்ணிட்டாங்க. அந்த டிமாண்ட் என்ன ஆயிடுச்சு, அப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இதை புரிஞ்சுக்கணும்னா சிம்பிளாக வந்து ஒரு தக்காளி விலை மார்க்கெட்டில் வந்து தக்காளி இருக்குது, ஒரு அரிசி இருக்குது, இல்லை வந்து ஒரு வெங்காயம் இருக்குது அப்படின்னா திடீர்னு அதோட விலையெல்லாம் ஏறுச்சுன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். அதாவது தக்காளி விலை ஏறணுங்கிறதுக்காகவே ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, டோட்டல் வந்து ஏஜென்ட் வந்து அதை ஹோல்டு பண்ணி வாங்கி அதை வந்து நிறுத்திடுவாங்க. ஒரு 2-3 நாளைக்கு நிறுத்திடுவாங்க. இதெல்லாம் தடுக்கணும். உணவுப் பொருளை பதுக்கக்கூடாது. பதுக்குனோம்னா என்ன ஆயிரும், விலை இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன், அது மார்க்கெட்டில் டிமாண்ட் இல்லை, டிமாண்ட் அதிகமாகிடுது, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்கல. அப்படிங்கும்போது எல்லாருமே ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த பொருளை வாங்குறதுக்கு தயாராக நிலையில் இருப்பாங்க. அப்போது அந்த இடத்துல மார்க்கெட்டில் சப்ளை ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ அந்த நார்மலாக கிடைக்கிற ரேட்டை விட 10 ரூபா அதிகமாக கிடைக்கும். ஸோ அது 10 ரூபா அதிகமாக கிடைக்கணும்னா சப்ளையை வந்து குறைக்கணும். அப்போ இது வந்து ஒரு 2 வே ஸ்விட்ச் மாதிரி நமக்கு வந்து இதாகிடுது. அப்போது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த பையர்ஸ்னால் எல்லாருமே ஒரே பையர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் ப்ரைஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஒரு சில விஷயங்களை வந்து உணரலாம். எப்படின்னா, இப்போ இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து எந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சிம்பிள் தான். லார்ஜ் வால்யூம் ஆஃப் குவான்டிட்டி அக்யூர் ஆகிட்டு அது வந்து அந்த இடத்த அந்த ப்ரைஸை கிராஸ் பண்ண முடியல மார்க்கெட்னால அப்படிங்கும்போது சம்டைம்ஸ் பார்த்தீங்க மந்த்லி சார்ட்டில் இல்லை ஒரு வீக்லி சார்ட்லலாம் ஒரு ப்ரைஸ் லெவலை கிராஸ் பண்ணியிருக்காது. திரும்ப வந்தாலும் அது மேலே போயிடும். ஸோ இந்த லெவல் அப்படிங்கிறது வந்து மெயின் அக்யூசியேஷன் நிறைய நடந்திருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த லெவலில் பெரிய லெவல் ஆஃப் பையர்ஸ் பெரிய வால்யூம் நடந்திருக்கிறதுனால எகைன் வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து திரும்பவும் பையர்ஸ் பை பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க லாங் டேர்ம் பையர்ஸாக இருக்கலாம். சரிங்களா? இது ஒரு அசம்ஷன். நமக்கு தேவை லெவல்ஸ், அந்த லெவல்ஸோட வெயிட்டேஜ். இவ்வளோதான் நமக்கு முக்கியமான விஷயம். இப்போ லெவல்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆக்ஷனோட பேசிக்கே இதுதான். சரிங்களா? ஸோ அடுத்த இதில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ப்ரைஸோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி ஜோன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.